வருஷத்துக்கு எத்தனை நாள் கேட்டால் 365 நாள் தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா சூரியன் சுற்றி அந்த இடத்துக்கு, பூமி சுற்றி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 65 நாள் ஆகுது. அப்போ அந்த கால் நாள் என்ன பண்ணுறது? அடுத்த வருஷத்தில் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த கதை வாக்கியங்களில் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு நாள்லையும் மீதம் வந்துகிட்டே இருக்குது. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி கணிதம் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணும்பொழுது இப்போ சாதாரணமாக நீங்கள் மேக்ஸ் படிக்கும் பொழுது 5, 8, 9, 4 இப்படின்னு இருக்கப்போ என்ன செய்வீங்கன்னா 9க்கு மேலே போச்சா அதை எடுத்துகிட்டு முன்னால் நம்பரை ஃபுல்லாக்கி இது மாதிரி மேனுவல் கணிதம் பண்ணும்போது என்ன ஆகும் செய்வோம். இப்போ ஒரு 1000 வருஷம் இதே மாதிரி மேனுவல் கணிதம் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ஸ்டேக்கிங் எரர் வந்துடும். இப்போ வாக்கிய கணிதங்கள்லாம் ஸ்டேக்கிங் எரரில் போய் நிற்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த வாக்கிய கணிதங்கள் என்பது ரிச்சுவலானது, சடங்குகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கோயிலில் நடை திறப்பது, கோயிலுக்கும் அதாவதுங்க புராண கதைகளோடு இது ஒன்றிணைஞ்சு வரணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே 2 விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒன்று சயின்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சது அறிஞ்சது பியூராக தெரிஞ்சது. ஒன்று வந்து மெய்யியல்னு சொல்கிறாங்க. இது வந்து இறை மார்க்கங்கள் வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் கோயிலில் வழிபாடு பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ புனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கோ நீங்கள் வாக்கியத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அதை மாற்றினீங்கன்னா என்ன ஆகிரும்? இங்கே சிஸ்டம் மாறிடும், கணிதங்கள் மாறிடும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லா கோயில்களும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறது. கணிதங்கள், மனித கணிதங்கள், அப்போ ஜாதகத்தில் கணிதம் பண்ணுறதுக்கு கிரகங்கள் எங்கே இருக்குன்ற பொசிஷன் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம இப்போ சேட்டலைட் மூலமாகவோ தொலைநோக்கி மூலமாகவோ கணிதங்கள் மூலமாகவோ பெர்ஃபெக்டாக எடுக்க முடியும். இந்த காலத்தில் உட்காந்துட்டு நான் வாக்கியத்தை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது சாத்தியம் அது சரியானதாக இல்லை. நான் என்ன சொன்னால் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு, ஒரு மனிதனுடைய ஜாதகம் பார்க்குறதுக்கு பிளானட் எதற்கு பயன்படுதுன்னா காலங்களாக இருக்குது. இப்போ நான் வந்து எங்கள் தாத்தா வச்ச வாட்சில் நான் கீ கொடுத்து தான் சுற்றுவேன், நொடிமொழி இப்படி தான் சுற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீ கொடுத்து வாட்சை ஓட்டினா காலத்துக்கு உதவாது இல்லைங்களா? அப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் ஆகணும். ஆனால் கோயில் வழிபாடுகளில் அவங்க வாக்கியத்தை பயன்படுத்துகிறாங்க, அதை வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது.